இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தனிமை உங்களை வாட்டுகிறதா? எல்லோரும் உங்களை சூழ்ந்து இருந்தாலும் யாருமே உங்களோடு இல்லாதது போல் தோன்றுகிறதா? ஆற்றி தேற்ற யாருமில்லையே என்ற ஏக்கமா? உங்களுக்கு அன்பானவர்கள் மரித்து போய்விட்டார்களா? நம்பிக்கை வைத்தவர்கள் கைவிட்டு போனார்களா? விசாரிக்க உங்களை பொறுப்பேற்க உங்கள் தேவையில் வந்து உதவ ஒருவரும் இல்லை என்று எண்ணுகிறீர்களா? ஏளனமான வாழ்க்கையாய் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கே தோன்றுகிறதா? கவலைப்படாதீர்கள். உங்களை தனியே தவிக்க விடமாட்டார் தேவன். எலிசா தீர்க்கதரிசியும் அவருடைய வேலையாளும் தனித்து இருக்கும்போது அந்த வேலையாளினுடைய மனக்கண்களை திறந்த தேவன் காட்டுகிறார். அக்கினி ரதங்களிலே தேவ தூதர்கள் அவர்களை சூழ்ந்து நின்று பாதுகாப்பதை பார்க்கிறார். அன்புள்ள அக்கறையுள்ள தேவன் இப்படியே உங்களுக்குள்ள இருந்து உங்களையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவன். வானம் பூமி உண்டாக்கி அதை ஆளுகிற தேவன். சர்வ வல்லமை உள்ள ஏல் ஷடாய் என்பது அவருடைய நாமம். உங்களுக்காக சகலத்தையும் அவர் செய்து முடிப்பார். உலகத்தில் உங்களுக்கு யாருமே ஆதரவு இல்லையா? பரலோக சேனையே உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறது. அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிற தேவ சேனை அநேகராய் இருக்கிறார்கள். அவர்களோடு இருப்பவரை காட்டிலும் உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். உன் சத்துரு பொறாமை கொள்ளும்படியாக நன்மைகளால் ஆசீர்வாதத்தால் உங்களை நிரப்ப அவர் ஆவலாய் காத்திருக்கிறவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை சந்தேகப்படாதீர்கள். இதை எப்படி இவ்வளவு நாட்கள் உணராமல் இருந்தீர்கள் தெரியவில்லை. மகனே, மகளே, நீங்கள் யாராய் இருந்தாலும் இதுவே உங்கள் வாழ்க்கையின் எண்ட் என்று நினைக்காதீர்கள். இது ஜஸ்ட் பெண்ட் என்று தான் தேவன் சொல்லுகிறார். அதாவது உங்கள் வாழ்க்கையின் முடிவு இதே என்று நினைக்காதீர்கள். இது ஒரு வளைவுதான். நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது. வனாந்தரமான உங்கள் வாழ்க்கையை தேவன் ஏதேன் தோட்டமாய் மாற்ற சித்தமாயிருக்கிறார். உங்களை முற்றிலுமாய் இயேசு கிறிஸ்துவின் கையில் அவரை நம்பி ஒப்புக்கொடுங்கள். பெரிதான காரியங்களை காண்பீர்கள். கவலையோடு காணப்படுகிற உங்களால் நாளைய தினத்தின் ஒரு முழத்தை நீங்கள் கூட்ட முடியுமா? குறைக்க முடியுமா? இது நம்மால் இயலாதது. கவலை என்பது வீணான அழிவுக்கு நேராய் தான் நம்மை கொண்டு செல்கிறது. சரீரம் அதன் ஆரோக்கியம் கெடும். சரியாய் தூக்கம் வராமல் தவிக்க நேரிடும். இதனால் எல்லா நரம்புகளும் நாடிகளும் சுகமிழக்கும். உங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு தேவையில்லாத கோபம் வரும். அன்பானவர்களை அன்பற்றவர்களாய் எண்ண தூண்டும். இதனால் நல்ல உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். சரீர வேதனைகளும் வலிகளும் அதிக உணர்ச்சி வசப்பட வைக்கும். அதிகமாய் அழுந்து உங்களை புலம்ப வைக்கும். இல்லை என்றால் அதிக கோபப்பட வைக்கும். இது ஒரு அழிக்கும் சக்தி. ஆகவே கவலை கொள்ளாதீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களை ஆவிக்குரிய பிரச்சனைகளுக்குள்ளும் இது தொடர்ந்து கொண்டு போகும். அதாவது தேவனோடு உள்ள உறவில் உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு விரிசலை உண்டு பண்ணும். சபைக்கும் உங்களுக்குள்ளும் ஒரு பிளவை உண்டு பண்ணும். வேதத்துக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை கெடுக்கும். இப்படியெல்லாம் உங்களுக்கு நடப்பதால் நீங்கள் வேலைக்கும் போக முடியாமல் தத்தளிப்பீர்கள். நாளடைவில் பொருளாதார பிரச்சனை வேறே வந்துவிடும். அது கவலையை அதிகமாக்கும். சரியான திட்டங்களை உங்களால் அமர்ந்து செய்ய முடியாது, போட முடியாது. சரியாக சாப்பிட முடியாமல் தவிப்பீர்கள். அருமை சகோதர சகோதரிகளே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் போட்டு விடுங்கள் என்று
வேதம் அழகாய் எழுதியிருக்கிறதே. வேதம் அதிகமாய் வாசியுங்கள். உங்கள் மூளையை வேத வசனத்தால் நிரப்புங்கள். உங்கள் பதட்டத்திலிருந்து ஒரு விடுதலை நிச்சயமாய் கிடைக்கும். அதிகம் தேவனை துதிக்க ஆரம்பியுங்கள். பிலிப்பியர் 4:6 இப்படியாய் சொல்லுகிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சகலவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இயேசுவை முழுமையாக நம்புங்கள். முற்றிலுமாய் அவர் கரத்தில் அவரை நம்பி உங்களை ஒப்புக்கொடுங்கள். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். அவர் உங்கள் கவலைகளை போக்கி ஆறுதல் கொடுப்பார், இளைப்பாறுதல் தருவார். உங்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டுமா? தேவனிடத்தில் வாருங்கள். அவர் உங்களுக்காய் காத்திருக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் காத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவை தேவன் கொண்டு வருவார். நான் முதலே சொன்னது போல உங்கள் வாழ்வினுடைய ஒரு வளைவை தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அது ஒரு முட்டு சந்தாக இல்லை, அது ஒரு வளைவு. நீங்கள் அடுத்த தெருவுக்கு போய் நீங்கள் வெளியே போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. இதுதான் உங்கள் வாழ்க்கை முடிந்து போயிடுச்சு. இந்த துயரத்தோடு துக்கத்தோடு கவலையோடு காணப்படாதீர்கள். உங்கள் கவலைகளை போக்குகிற தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் வாருங்கள். நீங்கள் ஏமாற்றம் கொள்வதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே தனித்து வெறுமையோடு கர்த்தாவே, யாரும் இல்லை என்ற நிலையில் அனாதைகளைப் போல இருக்கிறோம் என்ற உணர்வில் இருக்கிற நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களை எல்லாம் துணை நிற்க வேண்டும் ஐயா. எங்களை தேற்றும் கர்த்தாவே, எங்களை ஆற்றும் கர்த்தாவே, எங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருவீராக. பகைஞர்கள் பொறாமை கொள்ளும்படி நீ எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் அல்லவா? கேலியும் கிண்டலுமான எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீர் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் கர்த்தாவே. எங்களை நீர் ஒருத்தர் தான் தேற்ற முடியும். நீர் எங்கள் கூடவே இருந்து அனுகூலமான ஒரு காரியத்தை எங்களுக்கு செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். சத்துரு வெட்கப்படும்படியாக எங்களுக்கு ஆறுதலாயிருப்பீராக. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதத்தும் மேன்மையும் எங்களுக்கு தருகிற தேவனை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சத்துருக்களுக்கு முன் ஒரு விருந்தை எங்களுக்கு ஏற்படுத்தும் ஐயா. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். நாங்கள் தாழ்ந்து விழுந்து விடாதபடிக்கு எங்களை தாங்கி ஏந்தி பிடிப்பீராக. நம்முடைய திருக்கரங்களை எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சத்தியம் உங்களை ஆற்றி இருக்கும், தேற்றி இருக்கும். இந்த காரியத்தை மற்றவர்களும் அறிந்து கொள்ள இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.